யாப்போசை தரும் பாவோசைகள். இது யாப்பதிகாரம். யாப்பதிகாரம்ன்றதுனால புலவர் குழந்தை எழுதுதான் சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே செப்பலோசை என்னன்னா செப்பலோசை இருவர் உரையாடுவது போன்ற ஓசையாம். 2 பேரும் உரையாடுவது போன்ற ஓசை தான் செப்பலோசை. இப்போது தெலுங்குல செப்புனா பேசுறதுன்னா, ஸோ 2 பேர் பேசுறது என்னென்னா செப்பலோசை. அகவலோசை அப்படின்றது ஒருவர் பேசுதல் போன்ற சொற்பொழிவாற்றுவது போன்ற ஓசை அப்படின்னாங்க. இப்போ அகவலோசை, அகவல்னால் இப்போ கோவில்லலாம் படிப்பாங்கள்ல, அகவல் படிப்பாங்கள்ல, ஸோ வந்துட்டு சொற்பொழிவாற்றுறாங்க. ஒருவர் பேசுவாங்க, மற்றவங்களாம் கேட்பாங்க. ஒருவர் பேசுதல் போன்ற சொற்பொழிவாற்றுவது தான் அகவலோசை. அடுத்தது துள்ளலோசை. அதில் இருக்குது கன்று துள்ளினார் போல் சீர்தோறும் துள்ளி வரும் ஓசை. அதாவது ஓசை வந்து உயர்ந்தும் தாழ்ந்தும் வரும் அப்படின்றாங்க. அடுத்தது தூங்கலோசைனா சீர்தோறும் துள்ளாது தூங்கி வரும் ஓசை, தாழ்ந்தே வரும்னு சொல்லுவாங்க தூங்கலோசை. இந்த டீட்டெயில்ஸ்லாம் எந்த நூலில் இருந்துக்கு? யாப்பதிகாரம். ஸோ யாப்பதிகாரத்தை எழுதியவர் யார்? புலவர் குழந்தை.